குருவனுடைய காரகத்துல இன்றியமையாது பணம் மற்றும் குழந்தை, அடுத்து வரக்கூடிய வாரிசு, ரெண்டையும் குறிக்கக்கூடிய காரகம். இப்படிப்பட்ட இந்த காரக கிரகம் கடகத்தில் உச்ச நிலையை பெற்று அமர்ந்திருக்கிறார். கடகம் என்பது என்ன பலன்றதை நம்ம பார்ப்போம். அதேபடி குரு பகவான் உச்ச நிலையில் கடகமனையிலே அமரும் பொழுது, ஒரு கிரகம் உச்சம் பெற்று ஸ்தான பலத்தை பெறும் பொழுது தன்னுடைய காரகங்களை முழுவதுமாக அந்த தசையில பிரதிபலிக்கும். ஒரு 16 வருட குருமகா திசையில கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு தனக்காரகம் வெளிப்படும், குழந்தை காரகங்கள் வெளிப்படும், கௌரவ பெயர் புகழ் காரகம் வெளிப்படும். இந்த குழந்தை, தனம், கௌரவம், பெயர் புகழ் இது அத்தனையுமே நேர்மையான வழிகள்ல வெளிப்படுமா, அதாவது நல்ல விலைகள்ல வெளிப்படுமா அல்லது தீய வகைகள்ல வெளிப்படுமா, அதற்கு என்ன விதி, அதையும் இந்த வீடியோவில் தெரியப்படுது. என்ன நல்ல வழிகள்னா, குருமகாதசை ஒரு ஸ்தான பலத்தோட வலுத்து தசை நடத்துறார், குழந்தைகளின் மூலியமாக ஆதாயம், குழந்தைகள் சமூகத்துல நல்ல முறையில் கிடைக்கிறது, பணம் நிறைய கிடைக்கிறது, பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகள் மிக எளிதிலே கிடைப்பது, அதுபோல உங்களுக்கு எங்கு சென்றாலும் கௌரவ பெயர் புகழ் கொடுக்கிறது, இது நல்ல வகைகள். அவயோக